பிரான்ஸ் முழுவதும் போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 35வது பிராந்தியத்திற்கு உட்பட்ட ரென் நகரத்தில் அல்பா என்ற 35 வயது மதிக்கத்தக்க நபர் கடந்த 3ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலி நாணய பயன்பாடு தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவாக சேர்ந்து போலி நாணயத்தாள்களை புழக்கத்தில் விட்டதாக இவர் மீது பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த கும்பல் பிரான்சின் பல மாவட்டங்களில் போலி நாணயத்தாள்களை விநியோகித்ததாக கூறப்படுகிறது. இதுவரை சுமார் 145 சம்பவங்களில் இந்த கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலின் தலைவன் என சந்தேகிக்கப்படுபவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு பார்சலை பெற்ற போது போலீஸ் கண்காணிப்பில் சிக்கினார். அந்த பார்சலை இடைமறித்து சோதனையிட்ட அதிகாரிகள் அதில் 50 யூரோ மதிப்புள்ள 297 போலி நாணயத்தாள்கள் இருப்பதை கண்டுபிடித்து அதிர்ச்சியடைந்தனர். பாரிஸ் அருகே உள்ள பகுதிகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. அங்கிருந்த செனகல் நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடம் போலி கடவுச்சீட்டு மற்றும் பல போலி நாணயத்தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு ஆள்மாறாட்டம் மற்றும் போலி நாணயத்தாள் முறைப்பாட்டில் தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட நபர் தான் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபடவில்லை என்றும் அவ்வப்போது சந்தைகளில் கிடைக்கும் போலி நாணயத்தாள்களை வாங்கியதாகவும் அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் அவர் பயன்படுத்திய சைமன் என்ற போலி அடையாளத்தையும் அவர் முற்றிலுமாக மறுத்துள்ளார்.